Hi friends, welcome to Sudha's Diary. It's been very long. நடுவுல வந்து ஒரு பிரேக் விட்டுருந்தோம். சோ நிறைய ஃபேமிலி பர்சனல் ஒர்க் எல்லாம் இருந்ததுனால ஆல்சோ பிசினஸ்ல கான்டாக்ட் பண்ணிருந்தீங்க, ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க. சோ இனிமே வீக்லி வந்து ஒரு 2 வீடியோஸ் ஆவது கண்டிப்பா வர மாதிரி பாத்துக்கலாம். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாமா? சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட முகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமா இருக்கிறதுக்கு, பிரைட்டனிங்கா நல்ல க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெமெடி வந்து பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ரெண்டே தான். ஆரஞ்சு பீல் பவுடர். அதாவது நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஒரு சில பேர் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வாங்கும் போது எனக்கு வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க, அக்கா இதோட ஸ்மெல் வந்து ஆரஞ்சு பீல் மாதிரியே எனக்கு தெரியல, ஏதோ மரப்பட்டையோட ஸ்மெல் வந்து வருது, அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, அதோட எதுவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாவே வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே வந்து ஒரிஜினலா பியூரா நம்ம வாங்கும்போது அந்த பவுடரோட எஃபெக்டும் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் அது நம்ம யூஸ் பண்ற பர்பஸ்க்கு அது வந்து அதுக்கான வேலையை அது வந்து பண்ணும். சோ ஹோம் ரெமெடிஸா இருந்தாலுமே நம்ம ஒண்ணு ஒரிஜினலா யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்மளே கண்ணில் பார்த்து வீட்லயே கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரி, அப்படி என்ன ரெமெடி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கின்னை நம்ம வந்து பார்க்கும்போது நல்ல பொலிவா பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கறத எல்லாரோட ஆசையும். பட் வந்து நம்மளோட ஸ்கின்னும் சரி இல்ல மத்தவங்களோட ஸ்கின்னும் சரி பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல நம்மளோட ஸ்கின் வந்து கிளியரா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். கிளியரானா லைக் இப்ப வந்து இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்கிறது, அண்ட் ஏதாவது அவங்க ஜெனட்டிக்ஸா ஒரு சில பேருக்கு இந்த ஃபங்கல் ஆக்னி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாம பேசிக்கா வந்து எனக்கு ஒழுங்கா நான் தூங்காம எனக்கு பிம்பிள் ஆக்னி வருது, இல்ல ஆயிலி ஃபுட் அதிகமா எடுக்கிறதுனால, இல்ல எனக்கு வந்து கொஞ்ச நாளா தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் நல்லா வந்து தூங்குங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த ரெமெடியில நம்ம வந்து ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட்டா என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள், அதாவது வைல்ட் டர்மரிக். இந்த வைல்ட் டர்மரிக்ல ஒரிஜினலா பார்த்து வாங்குங்க, இல்லனா அகைன் அதுவும் வந்து ரிசல்ட் கொடுக்காது. சோ ஒரிஜினல் வைல்ட் டர்மரிக்க நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்னியோட மார்க்ஸ், குட்டி குட்டி பிளமிஷஸ், குட்டி குட்டி தழும்புகளா இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, ரெகுலர் இந்த சென்ஸ் எவ்ரிடே இல்ல, வீக்லி ஒரு 2 நாளும் 3 நாளும் மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி தழும்புகள் எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துரும். சோ ஃபேஸ் பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்பாட்ஸும் இல்லாம ஒரு கிளியரா ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து நம்மளுக்கு இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா ஆரஞ்சு பீல் பவுடர். சோ ஆரஞ்சு பீல் பவுடர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் a வெரி குட் விட்டமின் சி சோர்ஸ். அதுல வந்து நம்மளுக்கு இருக்கு. நம்மளோட ஸ்கின்னோட போர்ஸை நல்லா டைட்டன் பண்றதா இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறது, நல்ல ஒரு க்ளோயியான லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஆரஞ்சு பீல் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெண்டு இன்கிரிடியன்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இன்னைக்கு தேதியில விட்டமின் சி சிரம் டாப் செல்லிங் ப்ராடக்ட்னே சொல்லலாம். சோ அந்த விட்டமின் சி சிரமோட மெயினான விஷயம் என்னன்னா, ஆரஞ்சு பீல் பவுடர்ல இருந்து விட்டமின் சி அழகா அதை பிரிச்சு எடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரிஜினல் விட்டமின் சி வீட்லயே கிடைக்குது, அப்ப ஏன் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கணும்? கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த வேலை வந்து யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரி, இந்த பேக்கை வீக்லி வந்து எத்தனை நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வாட்டியோ இல்ல 3 வாட்டியோ கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூவா 3 நாள் யூஸ் பண்ணாதீங்க. இப்ப மண்டே யூஸ் பண்ணீங்கன்னா வெனஸ்டே அண்ட் தென் ஃப்ரைடே அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து எந்த விதமான ஸ்பாட்ஸும் வராது. ஏன்னா இது பிரிவென்ட் பண்ணும். ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஸ்பாட்ஸை கூட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெட் செல்ஸா இருக்கட்டும், இல்ல அது கிரியேட் பண்ணத ஃபங்கல் பாக்டீரியா இது எல்லாத்தையும் கூட இது வந்து கில் பண்ணிடும். ஏன்னா டர்மரிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வைல்ட் டர்மரிக்ல வந்து பாத்தீங்கன்னா கர்குமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. சோ இது என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஸ்கின்னை ஃபிளாலெஸா மெயின்டைன் பண்றதுக்கும், அண்ட் வந்து மெலனினோட ப்ரொடக்ஷன் எக்ஸசிவா வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி மெலனின் ப்ரொடக்ஷனை மெதுவா நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ பிக்மெண்டேஷன் நெத்தியில, கழுத்துல இந்த மாதிரி கொஞ்சம் இடம் மட்டும் பிக்மெண்டடா வந்து ஃபீல் ஆகுது இல்லையா, சோ இதுக்குமே வைல்ட் டர்மரிக் ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நம்மளுக்கு ஆக்னிக்கு ஒரு செக்கே வந்து வைக்கும். சோ மொத்தமா இந்த ஆக்னி பிம்பிள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் யூஸ் பண்ணலாம். சோ இப்போ அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கின் கேருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், ஆரஞ்சு பீல் பவுடர். இது ரெண்டுமே நான் வந்து ஸ்டாமியோ அப்படிங்கிற பிராண்ட்ல தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆர்டிபிஷியல் கலர்ஸோ ஃபிரேக்ரன்ஸோ எதுவுமே இருக்காது. ரொம்ப பியூரா ஒரிஜினலா இருக்கும். நம்மளோட ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்றதுக்கு 100% சேஃபான ஒண்ணு. அட் த சேம் டைம் இது வந்து பியூரா இருக்கும். நம்மளோட ஸ்கின் அண்ட் நெக்குக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோமோ அதோட பர்பஸ் 100% இது வந்து நம்மளுக்கு கொடுக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸ்டாமியோட ஆரஞ்சு பீல் பவுடர் 1 ஸ்பூன் அண்ட் ஸ்டாமியோட கஸ்தூரி ஹல்தி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாமா? சோ ஸ்டாமியோட கஸ்தூரி ஹல்தி பவுடர் 1 ஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன். பிளஸ் ஸ்டாமியோட ஆரஞ்சு பீல் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்றதுக்கு வெறும் பிளைன் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டரோ மில்க் கோகோட எதுவுமே தேவையில்ல, பிளைன் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க.
அவ்வளவுதான் நம்மளோட ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்சோ நம்மளுக்கு இந்த ஸ்டாமியோ பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பவுடர்ஸ் வந்து கிடைக்குது. எல்லாமே ஒரிஜினலா இருக்கும். லைக் பிரிங்கராஜ் பவுடரா இருக்கட்டும், அர்ஜுன் சால் பவுடரா இருக்கட்டும். பிரிங்கராஜ் பவுடர் வந்து நிறைய பேர் ஹேர் கேர்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த அர்ஜுன் சால் பவுடர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மருத பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது இந்த ஆறு பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயா இருக்கட்டும் இல்ல மெயின் ரோட்ஸ்ல ஓரமாலாம் இந்த மருத மரம் வந்து வளரும். இதுல இருக்கக்கூடிய அந்த பட்டையில இருக்க குட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ்க்கா இருக்கட்டும், நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இல்ல ஒரு சில பேருக்கு வந்து படபடன்னு இருக்கும் இல்லையா, சோ அவங்க எல்லாம் இதை வந்து இன்டேக்கா எடுக்கிறதுக்கு ரொம்ப சேஃபான ஒண்ணு. இதை நீங்க வந்து டீயா போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரெகுலரா நீங்க விசிட் பண்ற டாக்டர் கிட்ட கூட கேட்டு இதை நீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு வாட்டி கேட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து இன்டேக் பண்ற அளவுக்கு சுத்தமான ஒண்ணுதான் இந்த அர்ஜுன் சால் பவுடர். அண்ட் பிரிங்கராஜ் பவுடர் நம்மளோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாமியோ பிராண்ட்ல கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எந்த ப்ராடக்ட் வேணுமோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அமேசான் எல்லாத்துலயுமே கிடைக்குது. சோ ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஃபேஸும் வாஷ் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க போட்டோ அனுப்பி, அக்கா எனக்கு வந்து கண்ணத்துக்கு கீழே மட்டும் ஒரு மாதிரி குழியா மாறுது, இது என்னோட அக்காவுக்கும் வந்து இந்த இஷ்யூ இருக்கு, சோ நான் ஃபேஷியல் மசாஜ் எல்லாம் பண்றேன் அதனாலயா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து நான் ஜென்ரலாவே சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, இந்த சிரம்ஸா இருக்கட்டும், லோஷனா இருக்கட்டும், இல்ல எவ்ரிடேக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ் பேக் இதெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து தேய்க்கவே தேவையில்லை. அதாவது 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும்லாம் நிறைய பேர் உட்காந்து அது ஒரு தெரப்பியூட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அவ்வளவு நேரம் நம்ம வந்து மசாஜ் பண்ண தேவையில்ல. நம்மளோட ஸ்கின்னுக்கு மினிமம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கு மேல அதுவே ரொம்ப அதிகம் தான். 60 seconds to 2 minutes அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம வந்து மசாஜ் பண்றதோ இல்ல எவ்ரிடே இதை வந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது இல்ல. ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கொலாஜன் பூஸ்டர் கொடுக்கும். ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஸ்கின்னை நல்லா டேப் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது லைட்டா மசாஜ் பண்ணும் போதோ அந்த ஸ்கின் எல்லாம் அவேக் ஆகி அதுக்கு வந்து பிளட் செல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வந்து பாஸ் ஆகி நம்மளுக்கு அந்த க்ளோ வந்து கொடுக்கும். ஆனா அதை நம்ம எவ்ரிடே பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட ஸ்கின்னோட அந்த ஷேப்பே வந்து மாறும். உடான இடத்துல ஸ்கின் வந்து தொங்குற மாதிரி சாகியா வந்து மாறிடும். இல்ல ஸ்கின்னுக்கு அது ஒரு பிளம்பினஸ் வந்து இருக்காது. அண்ட் இஷ்டத்துக்கு வந்து அது கோணல் மணலா கூட சம்டைம்ஸ் நம்ம வந்து தெரியாம மசாஜஸ் எல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி கூட வந்து மாறிடும். சோ அதனால ஃபேஷியல் மசாஜ் தானே, இது ரொம்ப ஹெல்தியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே பண்றதும் ரொம்ப நேரமா உட்காந்து அதையே நம்ம கண்ணாடியில உட்காந்துட்டு மசாஜ் பண்ணிட்டே இருக்கிறதும் அவ்வளவு நல்லது இல்ல. சோ இதனால வந்து நிறைய பேருக்கு இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால ரெகுலரா பண்ணாதீங்க. இப்ப வாங்க இந்த பேக்க கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 minute வரைக்கும் நீங்க வேணும்னா ஜென்டலா மசாஜ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாம இருந்தோம்னா இதை நம்ம அப்ளை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஃபேஸ் பேக்கோ லோஷனோ எதுனாலும் ஒரு 20 மினிட்ஸ்ல மசாஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நம்ம இந்த ஃபேஸ் பேக்க ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ண போறோம். ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் நல்லா அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். சோ கையிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். பிரஷ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல கையிலேயே பண்ணிக்கலாம். சோ இதே ஃபேஸ் பேக்க நம்ம வந்து மிச்சம் வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம நெக்குக்கும் யூஸ் பண்ணணும். நீங்களும் எப்பவுமே ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுங்க. ஃபேஸுக்கு மட்டும்லாம் எந்த ஸ்கின் கேரும் பண்ணக்கூடாது, ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்குமே பண்ணணும். இப்ப 20 மினிட்ஸ் நான் வந்து சில்லுன்னு ரிலாக்ஸ் பண்ணலாமா. சோ ஓகே, இப்ப வந்து என்னோட ஃபேஸ் அண்ட் நெக்க நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை வாஷ் பண்ணும்போது நான் லைட்டா வந்து மசாஜ் பண்ணி தான் வாஷ் பண்ணேன். சோ அதுக்கே வந்து என்னோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா வந்து ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் எல்லாம் போடும்போது இந்த ஒயிட் டர்மரிக்கா இருக்கட்டும், நார்மல் டர்மரிக்கா இருக்கட்டும், இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்றப்ப நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கணும், இல்ல 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அப்படி எந்த அவசியமே கிடையாது. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்குள்ளேயே அதோட வேலையை அதை வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சோப் போட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சோ இதை வந்து நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மஞ்சளோட ஸ்டெயின் வந்து நம்மளோட ஸ்கின்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சோப் போட்டே தாராளமா வாஷ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்ல இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கின் வந்து சாஃப்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா முன்னாடி நான் வீடியோக்கு வரும்போது என் ஸ்கின் நான் தொட்டு பார்த்ததுக்கும் இப்ப நான் பாக்குறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அட் த சேம் டைம் இன்ஸ்டன்டா ஒரு 20 மினிட்ஸ்ல நல்ல பிரைட்னஸும் வந்து கொடுக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்திருப்போம், பட் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த வாரம் 2 நாளாவது இந்த ரெமெடி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுதா ஸ்டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.